ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி தொழுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறையாக காத்து நிற்பவன் இந்த கந்தன். அப்பேற்பட்ட கந்தனின் வாக்கை கேட்க நீ உள்வந்து விட்டாயல்லவா? உன் வாழ்க்கையை கஷ்ட காலத்திலிருந்து நான் மீட்டெடுத்து விட்டேன். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து வைத்து தெளிவான மனநிலையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் வழி செய்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பேச்சையும் செயல்களையும் நான் கவனித்தபடி தான் இருக்கின்றேன். முன்பெல்லாம் அதிகமாக கோபப்படுவாய், எதற்கெடுத்தாலும் கடினமான சொற்களை எல்லாம் உபயோகப்படுத்துவாய். உன்னை சீண்டி பார்த்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடியே நீயும் கோபாவேசம் பட்டு நடந்து கொண்டாய். ஆனால் தற்சமயம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. இப்பொழுது எல்லாம் கோபத்தை அடக்க கற்றுக்கொண்டிருக்கின்றாய். வீணான வார்த்தைகளை விடுவது இல்லை, யோசித்த பின் பேசுகின்றாய், நிதானமாக செயல்பட தொடங்கி இருக்கின்றாய். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் அடிப்படையானவைகள். அது உன்னிடம் வர தொடங்கிவிட்டது. நிதானத்தையும் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சூட்சுமத்தையும் நீ கற்றுக்கொண்டு விட்டாய். இனி யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. ஆர்ப்பாட்டத்தோடு இருந்த உன்னுடைய மனது இப்பொழுது எல்லாம் அமைதியை பெற்றிருக்கின்றது. நிம்மதியற்று இருந்த உன்னுடைய மனநிலை இப்பொழுது எல்லாம் நிம்மதி அடைந்திருக்கின்றது. இந்த கலியுகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நீ முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டாய். அவ்வளவு சோதனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கை என்கின்ற ஒன்று உனக்கு பல பாடங்களை புகுத்தி விட்டது. போதும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ தயாராகிவிட்டாய். அனைத்து தகுதியும் உனக்கு கிடைத்து விட்டது. எல்லா நேரமும் இறைவனினுடைய சிந்தனை தான் ஒருவருடைய வாழ்க்கையை மேலோக்கி கொண்டு செல்லும். நன்மைகளும் தீமைகளும் பரவி கிடக்கும் இந்த உலகத்தில் நன்மைகளை மட்டுமே நம் கண்களுக்கு காண்பித்து நன்மைகளை மட்டுமே நாம் செயலாற்ற உதவுவது இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான். இறைவனுடைய சிந்தனையிலிருந்து அகலும் பொழுது அந்த இடத்தில் தீமையானது வாழ்விற்குள் வரவேற்கப்பட்டு விடுகின்றது. இறைவனுடைய சிந்தனை நம்மை வாழ வைக்கக்கூடியது, தவறுகளில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது. தவறுகளின் பக்கம் நம்முடைய கண்கள் திசை திரும்பாமல் இருக்க உதவுவது. என் நேரமும் இறைவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றான் என்று உணர ஆரம்பித்து விட்டால் எந்த ஒரு தவறும் தீங்கும் நாம் மனமாற செய்துவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாதை இப்பொழுது நல்ல பாதைக்கு வந்து விட்டது. இனி ஒரு கவலையும் வேண்டாம். விரைந்து முன்னேற்றமும் வெற்றியும் இனி ஒவ்வொரு நாளும் விதவிதமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்த நீ இனி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மகிழ்ச்சியை கண்டு களிப்பாய். உன் வாழ்வில் நீ ரசித்து அனுபவித்து வாழ்வாய். என்னுடைய வாக்கு பொய்யாகாது என் குழந்தையே. இன்றைய நல்ல நாளில் என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை புத்தம் புதிய புது விடியலோடு இன்றைய தினத்தில் தொடங்கிவிட்டது. நீ வேண்டிய அத்தனையும் என்னிடம் இருந்து கிடைக்கும். நீ கேட்ட அத்தனை வரத்தையும் நான் கொடுத்து மகிழ்வேன். நல்லதே நடக்கும்.